வணக்கம் ஸ்டேஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் செபி தமிழ் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ண போகிறோம் நண்பா. இன்றைக்கி நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஓட்ட போகிறோம், எவ்வளோ ஏர்னிங்ஸ், எவ்வளோ டிப்ஸ் வந்துருக்குன்ற டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ட்ரிப்பை வந்து 0 பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இப்போ செர்பியாவில் வந்து நம்ம ஃபியூயல் ஃபில் பண்ண போகிறோம். டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா யாரும் ஃபியூயல் ஃபில் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் ஃபியூல் ஃபில் பண்ணணும். இந்த 95 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பெட்ரோலு. இதை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்தோம்னா இங்கே ட்ரிப்பு 0 ஆயிரும். இதை பார்த்துக்கணும். தினாரா தான் இங்கே, லிட்ரு கீழே. அவ்வளோதான். லிட்ரு பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு வந்து 200 தினாரா. நம்ம வந்து 1/2 லிட்டர் அடிச்சிருக்கோம். ஏன்னா டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது. வீடியோக்காக காட்டணுன்ட்டு தான் நம்ம அடிச்சுட்டு வண்டி இங்கே நிறுத்திடணும். உள்ளே அங்கே ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் நம்ம அமௌண்ட் பே பண்ண போகிறோம். உள்ளப்போம். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் நான் அடுத்த இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். நண்பா, செர்பியாவில் நீங்கள் ஒரு பைக் ரைடராக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் வண்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏர் செக் பண்ணிட்டு ஃபியூயல் செக் பண்ணிடுங்க. ஃபியூயல் செக் பண்ணோட்டி உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் பிஃபோர் டேஸில் வாங்கியிருப்பீங்கள்ல கேஷு, அதை வந்து எங்கே டெபாசிட் பண்ணணுன்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். இதான் என்னோடய அக்கௌண்ட்டு. இது இந்த ஃபினான்ஸ்குள்ளார நம்ம போயிட்டு இதில் வந்து பாருங்கள் கேஷ் பெண்டிங் இருக்குது பாருங்கள். 12,325 தினார் வந்து எனக்கு நேற்று கேஷ் வந்திருக்கு கைக்கு. அந்த கேஷை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா இங்கே ஒரு ஐடி இருக்கும். இந்த ஐடியை வச்சு நம்ம இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் இருக்கும். இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் போனோம்னா தோப்ரதான் சார் காக்கோசி ரெண்டு 4 6 8 10 12 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் வர அமௌண்ட்லேருந்து லெஸ் ஆகிக்கும். அதனால் நான் வந்து 12,400 தினார் பே பண்ணுறேன். ஓகே, 400. 12,400. Hoćeš sad odmah sve ili pola? Pay, full pay. Sve? Ja mislim pola pay. 165. Ti nju možda vodiš, bez problema 3 godine. Sigurno do 300.000. 300.000 sigurno? Da. Tako se i mišljeno do 300.000. Koliko ti penzije? 2 godine? Da. Onda mogu da sredim dakciju pa da je dam na dan. Da. Ko što ovi Eto daju. ga Michel. Ćao. Plaćemo. Ili strano da upravo sad ulažeš u nešto. To je to. Ja. அவ்வளோதான் நண்பா. பே பண்ணிட்டோம்னா உடனே அமௌண்ட்டு இதாகிடும். இப்போ வந்து நம்ம கையில் வந்துருக்க பேமெண்ட் எல்லாமே பே பண்ணியாச்சு. அதனால் எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு ரைடராக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூயல் ஃபுல்லாக அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கையில் வச்சுருக்க அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்கள். ஏன்னா லிமிட் வந்து 14,000 தினார் தான். அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 14 தினார் ரொட்டேஷனாக உங்களுக்கு டெய்லிக்கு 14 தினார் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இதாகிடும். இல்லை லிமிட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு ஐடி க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் பே பண்ணிங்கன்னா தான் யூஸ் பண்ண முடியும். நண்பா, செர்பியாவை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து மைனஸில் போயிடும், -10 வரைக்கும் போகும். அதனால் ஃபுட் டெலிவரி ஜாப்புக்குன்னு வந்தீங்கன்னா இந்த வெதரை சேலஞ்ச் பண்ணி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்னோஃபால்ஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஸ்கிப் ஆக்கி விடும். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னென்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தினார் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம ஊர் காசுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கலாம். ஆனால் நிறைய பேர் இது சொல்கிறது இல்லை. நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். ஃப்யூச்சரில் என்னோட அப்டேட் எல்லாமே நான் தருவேன். இன்றைக்கி வந்து ட்ரைனிங் ஒருத்தர் என் கூட வந்திருக்காரு. அவருக்கு இன்றைக்கி நான் ட்ரைனிங் கொடுக்கணும்னா இன்றைக்கி கிலோமீட்டர்ஸை வந்து பர்ஃபெக்டாக அப்டேட் பண்ண முடியாது.
ஏன்னா ஒரு 2 மணி நேரம் அவருக்கு ட்ரைனிங் கொடுப்பேன், அதுக்கப்புறம் போய் என் வண்டி எடுத்து ஓட்டுவேன். அதனால் அப்கமிங் வீடியோவில் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறேன், எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறேன், எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுக்கிறேன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 18,000 தினார் வந்து போனஸாக கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 80,000 தினார் பே பண்ணணும். அதாவது 2 சேலரியும் நமக்கு கிடைக்கும். 1 to 15 ஒரு சேலரியும் 15 to 30 ஒரு சேலரியும் கிடைக்கும். அதில் வந்து 40,000 வந்து டிடக்ஷன் பண்ணிடுவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அக்கமடேஷனு, அப்புறம் ஏஜென்சி ஃபீஸு, அதுக்கப்புறம் பைக் ரெண்ட்டு, இதெல்லாம் வந்து அந்த அமௌண்ட்டில் அடங்கும். மாதம் 80,000 தினார் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக பெட்ரோல் நீங்கள் தான் பார்க்கணும். அந்த பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு டிப்ஸ் வரும். அந்த டிப்ஸில் பெட்ரோலுக்கு வந்து அமௌண்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பயப்பட தேவையில்ல, பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா -1. ஹில்ஸ் சைடு, மவுண்டைன் சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால்ஸ் கொட்டி கிடக்கும். இங்கே வந்து சிட்டின்றனால நிறைய மக்கள் இருப்பாங்க. அதனால் வந்து ஸ்னோஃபால்ஸ் வந்து அப்படியே ரெயினாக கன்வெர்ட் ஆகி வரும். இன்னைக்கு 12 to நைட்டு 10 மணி வரைக்கும் 30% ஆஃபர் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரெயின் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மோர் தென் மணி ஏர்ன் பண்ணலாம்ப்பா. இப்போ நான் வந்து மணி 11 இங்கே. நான் இப்போ லாகின் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் போகிறேன். ஏன்னா என்னோட மேப் கவரு அதெல்லாம் வாங்கணும். ரெயின் பெய்யறனால என்னோட மொபைல் வந்து நனைஞ்சிருது, அதனால் ப்ராப்ளம் ஆகுது. அதனால் வந்து அந்த ரெயின் மேப் ஹோல்டரு அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் லாகின் பண்ண போகிறேன் நண்பா. அதனால் இப்போ ஆஃபீஸ் நண்பா காலையிலேருந்து ஃபுல்லாக ரெயின், ஆனால் லாகின் பண்ணலை. வண்டிக்கு தேவையான சேஃப்டி கிட்ஸ் எல்லாமே தேடி இழந்து எங்கேயும் கிடைக்கல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெக்கத்தில் அந்த கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டெக்கத்தில் அதில் தான் நாங்கள் வந்து இந்த மொபைல் கவர்லாம் வாங்கினோம். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சனால மொபைலில் தண்ணி இறங்கிடுச்சு. அதனால் சேஃப்டி ஃபஸ்ட் பார்த்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு 3 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. எஸ்டிஎஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்றதை ரிவீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 மணி நேரம் தான் எனக்கு லாகின் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஆர்டர் எடுத்திருக்கேன். 3000 தினாராக சம்பாதிச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 9 மணி ஆகுது. நான் ஓட்டணும்னு நினச்சா 10-11 மணி வரைக்கும் ஓட்டலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணலாம். ஆனால் என்னென்னா இன்னைக்கு கொஞ்சம் குக்கிங்லாம் போய் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து இதோட நான் ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறேன். இன்னைக்கு லாகின் பண்ணது ரொம்ப லேட்டு தான், 4 மணிக்கு. ஏன்னா ரெயினுக்கு வந்து மேப் கவர் எதுவுமே இல்லை. நேற்று வந்து மழையில் நனைஞ்சனால அப்படியே ஓட்டிட்டேன்னா அதனால் ஃபோன் வீணாக போயிடும். அதனால் இன்னைக்கு தேவையான பொருள் எல்லாமே பை பண்ணியாச்சு. இனிமேல் நாளிலேருந்து பக்காவாக ஒரு ஏர்னிங் பண்ணிடுவோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3000 தினார் 5 மணி நேரம் லாகின் பண்ணேன். 3000 தினார் 11 ஆர்டர் 48 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நண்பா. இந்த வீடியோ ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் நண்பா. மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய், டேக் கேர்.